இந்த நாளுக்கான அனுதின வசனம் 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். அங்கே 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கட்டும். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா பிரதியுத்தரமாக, ஆயுதம் தரித்திருக்கிறவன் ஆயுதம் முறிந்து போடுகிறவனைப் போல பெருமை பாராட்டலாகாது என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றான். அருமையான இந்த வார்த்தைக்கு நான் தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், டூ நாட் போஸ்ட், பெருமை பாராட்டாதே. இந்த இடத்திலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு சம்பவம். பெனதாத் அங்கே இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் ஆள் அனுப்பி என்ன சொல்கிறான், எனக்கு பின் செல்கிற ஜனங்கள் எல்லாரும் கைக்கு ஒரு பிடியாவது வாரிக்கொள்ள சமாரியாவின் தூள் போதுமானதாக இருந்தால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதுக்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொன்னான். இங்கே பெனதாத் ஒரு பெருமையான வார்த்தையை சொல்லுகிறான். அதுக்கு மாறுத்தரமாகத்தான் இங்கே இஸ்ரவேல் ராஜா சொல்கிறார். அங்கே ஆயுதம் தரித்திருக்கிறவன் ஆயுதம் உரிந்து போடுகிறவனைப் போல பெருமை பாராட்டக்கூடாது. ஆயுதம் தரிக்காதவனை ஆயுதம் தரித்திருக்கிறவன் வெல்வது போல தன்னை மிஞ்சி பேசிக்கொள்ளும் போது அந்த இடத்துல ஏற்படுகிற காரியம், தன்னைத்தானே உயர்த்துகிறான். தன்னிருந்த சுயபலத்தை அங்கே அவன் காட்டுகிறவனாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அங்கே சொல்லும்படியான காரியம், பெருமை பாராட்டுகிறவன் அவன் வீழ்ந்து போடுகிறவனாக இருக்கிறான். பெருமை பாராட்டலாகாது. பெருமை பாராட்டுகிறவன் அவன் கீழே தள்ளப்படுகிறவன். இந்த இடத்துல லூசிஃபர் தன்னை பெருமை பாராட்டி நான் உன்னதங்களுக்கு ஏறுவேன் என்று சொன்னதினாலே அவன் பாதாளத்துக்கு தள்ளப்பட்டான், அவனும் அவனுடைய கூட்டமாக. இன்றைக்கு நாம் பெருமை பாராட்டும் போது நமக்கு இருக்கும்படியான பாதுகாப்பு, நமக்கு இருக்கும்படியான சகல விதமான தேவனுடைய பிரசன்னம் நம்மை விட்டு எடுபடுகிறது. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாது. கர்த்தர் நமக்கு மீண்டுமாக தாழ்மையின் ரூபத்தை காட்டி தாழ்த்து தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.